இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமேப்பவரோட ஒரு அழகான பாட்டு. வித்தக கவின்னு பேர் இருக்கு. வித்தார கவி. வித்தார கவி வித்தக கவின்றது அவரோட காலமேப்பவரோட ஒரு பட்ட பேர். வித்தார கவின்னு வாங்க. இது எல்லாம் நான் சொல்றது பார்த்துக்கோ. ஓ காமா மூணும் தனித்தனி எழுத்து, தனித்தனியாக எழுதிக்கணும். ஓ காமா வீதோ உரைப்பன் டூ 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 5 டூ. படுன்றது வருது இல்லையா, அந்த டூ அது போட்டுக்கணும். ஓ காமா வீதோ உரைப்பன் டூ 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 5 டூ. அடுத்தது நாகுவார் குடந்தை நகர்க்கு இறைவர் வாகாய் எடுப்பர் நடப்பர் ஏறுவர் அன்பருக்கு கொடுப்பர் அணிவர் குழைக்கு. என்ன இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டை எழுதவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இது என்ன என்ன ஒரு அருமையான பிரதிபாருங்க. ஓ காமா. ஓ காமான்றது என்னன்னா, இந்த கவிகளில் வந்து என்னன்னா முதல்ல ஒரு எழுத்தை போட்டு பின்னாடி வர வார்த்தையை அதில் சேர்க்கறது. அது முதலே நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாப்பான் மாடுதுன்பான்னு ஒரு இது வந்து இல்லையா, கடைநிலை மாற்றுன்னு ஒரு அணி, கடைநிலை மாற்று அணி தானே இது. கடைநிலை கடைசியில் இருக்கிறது முன்னாடி போடுறது. அதே மாதிரி முதல்ல வந்து ஒரு வரியில ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு இருக்கிற முதல் எழுத்துக்களை எல்லாம் தனியாக கொடுத்துருது, கடைசி எழுத்து எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்துருது, ஒரே ஒரு எழுத்தாவும் சொல்றது. 5 எழுத்து பாதி எத்தனை எழுத்தோ அத்தனை எழுத்தாவும் சொல்றது. கடைசி எழுத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே எழுத்தா இருக்கும். அந்த இது வரா மாதிரி சொல்றதுல சண்டை கரெக்டா வரா மாதிரி இதுல இந்த இதுல அது மாதிரி பாருங்க. ஓ காமா வீதோ 5 எழுத்து இருக்கு இல்லையா. ஓ காமா வீதோ 5 எழுத்து. உரைப்பன் சொல்லுவாங்க. என்னன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஓ அடுத்தது வந்து டூ 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 5 டூ இருக்கு. இந்த 5 எழுத்தோட அந்த ஒவ்வொரு டூவையும் சேர்க்கணும். இது சில கவிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூ உரைப்பான்னு முடிச்சிருவாங்க. இதுல வந்து உரைப்பான் டூ 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 5 டூ போடுங்க. அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு எழுத்து சேருங்க. ஓடு, ஓ காமா இல்லையா, காடு, எல்லாத்துலயும் டூ சேர்க்கணும். 5 டூ கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க 5 டூவை சேர்க்கணும். ஓ காமா வீதோ எல்லாத்துலயும் 5 டூவை சேர்த்தீங்கன்னா ஓடு, காடு, மாடு, வீடு, தோடு அப்படி வரும். அதை சொல்றாரு. அதை ஓகாமா வீதோ உரைப்பான் டூ 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 நாகுவார் குடந்தை நகர்க்கு இறைவன். குடந்தை அதாவது இதுல கும்பேஸ்வரர். நாகுவார்னா நகர், அழகான நகரத்தை உடைய, அழகான நகர்வலம் வரக்கூடிய இடத்தை உடைய நாகுவார் குடந்தை. குடந்தைன்றது கும்பகோணம். நகருக்கு இறைவன் கும்பேஸ்வரர் வாகாய். ரொம்ப அதாவது வாகாய்னா ரொம்ப லாபகமா ரொம்ப ஸ்டைலா அப்படின்ற மாதிரி தான் வாகாய். எடுப்பர். எடுப்பர்ன்றது எதோ எடுப்பாரு. அந்த முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க. ஓகாமா ஓடு, ஓகாமா வீதோ உரைப்பன் டூ 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 5 டூ 5 முதல் 5 எழுத்தோட சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இங்க சொல்றாரு. வாகாய் எடுப்பர். எதை எடுப்பாருன்னா ஓடு. முதல்ல நம்ம பார்த்தோமே அது ஓடு. ஓகாமால வர ஓடு. ஓடு எடுப்பான். அழகா லாபகமா எடுப்பாரான். ஸ்டைலா பிச்சை எடுப்பாரான். ஸ்டைலா பிச்சை எடுப்பாரான். அடுத்து வந்து அடுத்தது வந்து காடு. காடுன்னு வருவாங்க. காடு. காடுன்னா காடுன்றது வந்து கான்றதுக்கு வந்து நாட்டியம் ஆடுறதுக்கு ஒரு பேர். அதே மாதிரி சுடுகாட்டில் நாட்டியம் ஆடுறது. சுடுகாட்டில் நாட்டியம் ஆடினார் இல்லையா, திருநீர் எடுத்து பூசினது காடு. அந்த சுடுகாட்டில் நாட்டியம் ஆடுது. அததான் காடு. காடு நடமிடுவர். ஓடு எடுப்பர், காடு நடமிடுவர். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் வர்றோம். அடுத்தது எடுப்பர், நடமிடுவர், ஏறுவர். ஏறுவர்னா எதுன்னா அங்க மா வருது பாருங்க. இங்க முதல்ல எடுப்பறதுக்கு ஓடு, நடமிடுவர்ன்றதுக்கு காடு, காடு நடமிடுவர். ஓடு எடுப்பர், காடு நடமிடுவர், காட்டுல நடனமாடுவார். மாடு ஏறுவர். மா அடுத்த எழுத்து ஓகாமால வர மாடு ஏறுவர். மாட்டு மேல ஏறி எல்லாருக்கும் அதாவது நந்தி மேல ஏறி எல்லாருக்கும் காட்சி கொடு, ரிஷபத்து மேலேயே எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். ஏறுவர் அன்பருக்கு கொடுப்பர். ஏறுவர் அன்பருக்கு கொடுப்பர். வீடு அது வந்து அன்பருக்கு கொடுக்கறது. காடு மேல மாடு ஏறுவர். அப்புறம் வந்து வீடு. வீடு அன்பருக்கு கொடுப்பர். வீடு அன்பருக்கு கொடுப்பர்னா வீடுன்னா மோட்ச பேரு. மோட்ச பேரை அடியார்களுக்கு கொடுப்போறான். வீடு அன்பருக்கு கொடுப்பர்,
அணிவர் குழைக்கு. அடுத்தது தோ இருக்கு இல்லையா, கடைசி எடுத்து தோடு. தோடு அணிவர் குழைக்கு. காதுல வந்து அந்த குழைய அணிஞ்சிருப்பார், குழையாகிய தோடு அணிஞ்சிருப்பார். அணிஞ்சிருக்க ஈஸ்வரனார் இத்தனையும் செய்வாராம். அதாவது காதுல குழையாக அணிஞ்சிருக்க ஈஸ்வரனார் வந்து அழகா ஸ்டைலா போய் ரொம்ப வாகா பிச்சை எடுப்பாராம். பிச்சை எடுக்கிறதே ஒரு அழகா ஒய்யாரமா பிச்சை எடுக்கிறதுனால அதான் ஓடு எடுத்து ரொம்ப உயரமா பிச்சை எடுப்பார். காட்டுல வந்து அழகான நடனத்தை ஆடுவார். மாடாகிய ரிஷபத்து மேல ஏறி நந்தி தேவன் மேல ஏறி நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். அடுத்தது வந்து நம்மளுக்கு வீட்டு பேரை கொடுப்பார். வீட்டு பேருனா மோட்சம். யாருன்னா தோடு காலில் போட்டிருக்கிற அந்த இறைவன் தோடுடைய செவியன். திருஞான சம்பந்தரோட முதல் பாட்டு அது, சீர்காழியில பாடினது தோடுடைய செவியன் பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறி தூவன்மதி சூடு காடுடைய சுடலை பொடி செய்து உடல் பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய பிரம்மாபுரம் பிரம்மாபுரம் எரித்த பீடுடைய பிரம்மாபுரம் எரித்த ஏடுடைய மலரான் பீடுடைய பிரம்மாபுரம் எரித்த பெருமான் என்று பாட்டது. தோடுடைய செவியன் விடையேறி தூவன்மதி சூடி காடுடைய சுடல் பொடி காடுடைய சுடற்பொடி உடல் பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் பீடுடைய பிரம்மாபுரம் எரித்த பெருமானே அப்படிங்கிறது அந்த பாட்டு. திருஞான சம்பந்தர் முதல்ல பாடின முதல் பாட்டு. திருஞான சம்பந்தர் குழந்தை ஆளுடைய பிள்ளையார்னு அவங்க அப்பா பேரு. அவர் என்ன பண்றாரு, சீர்காழியில குளத்தங்கரையில குழந்தைய உட்கார வச்சுட்டு உள்ள போய் குளிக்கிறார். குளத்துல குளிச்சுட்டு இருக்காரு. குழந்தை இங்க உட்காந்துருக்கு. குழந்தைக்கு பசி, அழகுது சாப்பிட்றதுக்கு. உடனே பார்வதி பிரசன்னமாயி, இவருக்கு தெரியல, அவங்க அப்பா ஆளுடைய பிள்ளையாருக்கு தெரியல, அவர் பாட்டுக்கு குளத்துல குளிச்சுட்டு இருக்காரு. இந்த குழந்தையை தூக்கி தாய்ப்பால் கொடுக்குறார். பார்வதி தாய்ப்பால் கொடுத்தது திருஞான சம்பந்தத்துக்கு கிடைக்க பெறாத பேரு. பார்வதி தாய்ப்பால் கொடுக்குறா. தாய்ப்பால் கொடுத்துட்டு பார்வதி போயிடுறா. குழந்தை அழகத்தை நிறுத்துறது. இவர் மேல வந்து பாக்குறா, குழந்தை அழாம சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கும்போது வாயில ஓரத்துல பால் இருக்கு. இவருக்கு சந்தேகம் வந்துருது, என்ன பால் ஒழுகுறது, யார் கொடுத்தா பால்? அங்க இங்க சுத்தி கித்தி பாக்குறா, ஒத்தரையும் காணும். இது என்ன பண்ணிட்டு இந்த குழந்தை வாயில ஏதாவது கட்டிடுதா, நேற்றுக்கு சாப்பிட்டதா, இல்ல யாராவது கொண்டு திட்டுத்தனமா கொடுத்துட்டு போயிட்டாலே, இது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. யார் கொடுத்தான்னு கேட்டா பேசாம இருக்கு. ஒரு குச்சி எடுத்துன்னு அடிக்கிறார். யார் பால் கொண்டு கொடுத்தா, நீ எதை சாப்பிட்ட, ஏன் பால் சாப்பிட்டியா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டா அடிக்கிறார். அடித்த உடனே தமிழர குழந்தை பாட்டு பாடுறது, 8 மாசத்து குழந்தை பாட்டு பாடுற ஒரு இது வந்து காட்சி வந்து வேற எங்கேயும் கிடையாது. 8 மாசத்து குழந்தை உடனே பாட்டு பாடு. அந்த பாட்டு தான் இது. தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மைசூடி காடுடைய சுடலை பொடி உடலை பொடி உடலில் பூசி பீடுடைய ஏழுடைய மலரால் பீடுடைய பிரம்மாபுரம் மரித்த பெருமான் என்றது யார் வந்ததுன்றது. தோடுடைய செவியன், காதல தோடு போட்டிருக்க செவியன். தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூரி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் வீடுடைய நடையான் வீடுடைய ஏழுடைய நடையான் பீடுடைய பிரம்மாபுரம் நெறித்த பெருமானே. ஏழுடைய மலரான், சாரி நடையான், ஏழுடைய மலையான் வீடுடைய பிரம்மாபுரம் நெறித்த பெருமானே. அந்த பிரம்மாபுரம் அந்த இதை வந்து பிரஜாபதி வேற கூப்பிடாத பண்ணிடுறாரு இல்லையா, தட்சன் யாகம் பண்ணும்போது தட்ச பிரஜாபதி ஈஸ்வரன் மாப்பிள்ளையை கூப்பிடாத யாகம் பண்ண போய் அதை அழித்தது அந்த பிரம்மாபுரம். தட்சனோட அந்த தட்ச பிரஜாபதியோட ஊர் வந்து பிரம்மாபுரம். இந்த பிரம்மாபுரத்தையே எரிச்சிடறார். அதான் பீடுடைய பிரம்மாபுரம் எரித்த பெருமானே. யார் வந்ததுன்னா அதான் அவர் தான் வந்தார். தோடுடைய செவியன் விடைன்றது வந்து காளமாடு ரிஷபம். தோடுடைய செவியன் விடை ஏறி அது மேல ஏறிட்டு தூவன் மதிசூடி, மதின்றது வந்து சந்திரன். தூவன் மதிசூடினா தலையில சந்திரனை சூடி. தூவன் மதிசூடி காடுடைய சுடலை உடல் பொடி பூசி. காடுடைய சுடல்னா சுடுகாட்டுல இருக்க அந்த சாம்பலை மேல பூசிட்டு. என் உள்ளம் கவர் கல்வன், அவன் தான் வந்து என்னோட உள்ளத்தை கவர்ந்த கல்வன். ஏடுடைய மலரான், ஏடுடைய மலரான்னா இந்த உலகத்துல இருக்க ஏடுன்றது வந்து என்னன்னா இந்த உடம்பு. ஏடு நிலத்தில் எடுதலின் முன்னம்னு ஒரு பாட்டு இதுல இருக்கு, திருப்பலாட்டுல வரும். ஏடுன்னா அந்த உடம்பு. இந்த உடம்பு பூமிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஏடுடைய மலரான். இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாவுக்கும் இந்த உலகங்களுக்கும் சொந்தக்காரன். ஏடுடைய மலரான் என் உள்ளம் தவர்கள் ஏடுடைய மலரான் வீடுடைய பிரம்மாபுரம் நேவிய பெருமானே. பிரம்மாபுரத்தை எரிச்சு அங்க தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்த பெருமானே அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றது. ஈஸ்வரன் வந்து ஷபாரோட பார்வதியோட வந்து காட்சி கொடுத்தான்றது முதல் பாட்டிலேயே சொல்றாரு. ஆளுடைய பிள்ளையாருக்கு கைகாலெல்லாம் வேலை வளர்த்து போய் 8 மாசத்து குழந்தை பாடுறதுன்னு
அப்படியே கொண்டு போய் சீராயில தோணியப்பர் கோயில் வாசல்ல போட்டு, அப்பா இந்த குழந்தைக்கு நீ காட்சி கொடுத்தியா, நான் குளிச்சுருந்த பத்தியா, அந்த இடத்துல இருந்தேன், எனக்கு கண்ணில் படலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டி அங்கேயே சுருண்டு செத்தே போயிடுறாரு. அவர் திருஞாசம்பந்தரோட அப்பா வந்து குழந்தைய தோணியப்பர் கோயில் வாசல்ல போட்டு சுருண்டு கீழே உட்கார்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அது மாதிரி அதனால அது பெரிய கதை இருக்குது. அந்த மாதிரி அதான் அதான் உங்களுக்கு வந்து காடுன்றது அதான் வீடுன்றதான் வீட்டு பேரு அதை சொல்ல வந்ததுதான் இல்லையா. தோடுடைய செய்வேன், சாரி தோடு சொல்ல காதுல தோடு, அதான் தோடுடைய செய்வேன், தோடு காலில் போ. ஈஸ்வரனுக்கு எப்பயுமே காதுல தோடு உண்டு. அத ஈஸ்வரன் வந்து காதா குழையாட, அதை அவருக்காக சொன்னதான். குழைன்றது வந்து காதுல போட்டுருக்கு அந்த அணிகலனுக்கு பேர், அதான் தோடுடைய செவியன் அந்த இது. அது மாதிரி இங்க வந்து அணிவர் குழை காதுல குழைய வச்சிருக்க அவருக்கு வந்து இந்த குணங்கள்லாம் உண்டு. எப்படி சேர்த்துக்கணும் தெரியுங்களா? ஓகாமா வீதோ, ஓகாமா வீதோ உரைப்பன் டூடு டூ டூடு. நாகுவார் குடந்தை நகருக்கு இறைவன், நாகுவார் குடந்தை நகருக்கு இறைவன், நாகார் குடந்தை நகருக்கு இறைவன் வாகாய் எடுப்பர் நடப்பர் ஏறுவர் அன்பருக்கு கொடுப்பர் அணிவர். அப்படி எடுத்துக்கணும். அஞ்சஞ்சா எடுத்துக்கணும். முதல்ல ஓகாமா வீதோ, அதை 5 எழுத்து தனியா 5 எழுத்தா வச்சுக்கணும். அப்புறம் வந்து உரைப்பன்றதை விட்டுட்டு டூ 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 5 டூ அந்த ஓகாமா வீதோ அதுக்கு பக்கத்துல போட்டுக்கணும். போட்டீங்கன்னா ஓடு காடு மாடு வீடு தோடுன்னு வரும். வாகாய் எடுத்துரைப்பர், வாகாய் எடுப்பர் இறைவன், வாகாய் எடுப்பர். எடுப்பர்ன்றதை எழுதிக்கணும். எடுப்பறதுன்னு எழுதிக்க அந்த ஓடோட சேர்த்துக்கணும். ஓடு எடுப்பர் அப்படி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம ஓடுன்னு எழுதி வச்சுக்கோங்களேன், அது கூட இந்த எடுப்பரை சேர்த்துக்கணும். எடுப்பர் ஓடு எடுப்பர், அதாவது வாகாய் எடுப்பர்னா அழகா ஒய்யாரமா அந்த ஓட்டை எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போவாராம். அடுத்தது காடு, அடுத்தது ஓகால இருக்கு இல்லையா, காடு நடமிடுவர், சுடுகாட்டுல நடனம் ஆடுபவர். இதுல எடுப்பர் நடமிடுவர், நடமிடுவர் எடுத்துக்கணும். சுடுகாட்டில் நடனம் ஆடுவர். அடுத்தது வந்து மாடு, மா ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல டூ இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஏறுவர், மாட்டு மேலே ஏறுவர், அந்த ரிஷபத்து மேலே ஏறி காட்சி கொடுப்பார் அது. அடுத்தது வந்து வீடு, அந்த வீடுன்றது வந்து அன்பருக்கு கொடுப்பார், அடியார்களுக்கு வீட்டு பேரை கொடுப்பார் அப்படின்னு. தோடு, அடுத்தது தோடு வந்து அணிவர், வாதுல தோடு அணிஞ்சிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு வார்த்தையை நீங்க 3 இடத்துல இருந்து பதங்களை எடுத்து சேர்த்தாதான் உங்களுக்கு அர்த்தமே புரியும். வித்தார கவின்னு பேரு. இந்த மாதிரி ஒரு கவிதையெல்லாம் நம்ம இப்ப எழுதி பார்த்திருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கவிதையெல்லாம் எழுதவே முடியாது. வெண்பாது வெண்பான்னா கூட வந்து கரெக்டான மொத்தம் நம்ம டூ டூ டூன்னு பாட முடியுமா ஒரு நாள்னு. டூ 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 என்ன டூ 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 பாடுறேன்னு அந்த இதுல யமகண்டத்துல டூ 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 என்ன டூ டூ டூன்னு பாட முடியுமான்னு கேட்டானா. 3 டூ வர மாதிரி டூ டூ டூன்னு ஒரு நாள் பாட்டுல ஒரு வரிக்குள் நடுவுல டூ டூ டூன்னு வர மாதிரி பாட முடியுமான்னு கேட்டானா. டூ 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 என்ன டூ 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 5 டூ வர மாதிரியே பாடுறேன் அப்படின்ட்டு இந்த பாட்டை பாடி காமிச்சாராம். அருமையான பாட்டு இது. இது ஒரு ரொம்ப நம்ம வந்து இந்த பாட்டை நீங்க, நான் உங்களுக்கு எல்லாருமே பர்சனலா சொல்றேன், இதை எழுதிக்க. நான் சொன்னதை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கீங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே எப்படி சேர்க்கணுன்றது சேர்த்து பாருங்க. ஓ ஒரு இடத்துல இருக்கும், டூ ஒரு இடத்துல இருக்கும், எடுப்பர். அடுத்தது கா ஒரு இடத்துல இருக்கும், டூ ஒரு இடத்துல இருக்கும், நடமிடுவர், அதை எடுத்துக்கணும். அடுத்தது மா ஒரு இடத்துல இருக்கும், டூ ஒரு இடத்துல இருக்கும், ஏறுவர், அது 3 சேர்த்து எழுதிக்கணும். மாடு ஏறுவர். அதுக்கு அடுத்தது வீ ஒரு இடத்துல இருக்கு, டூ ஒரு இடத்துல இருக்கும், வீடு அன்பருக்கு கொடுப்பது அதுல சேர்த்து. அடுத்தது தோடு, எடுத்துக்கணும், டூ எடுத்துக்கணும், அணிவர் குழைக்கு. இதை நீங்க தனியா எழுதி பாருங்க. அப்ப இதனுடைய அந்த அந்த இந்த கவிதையோட இன்பமே அப்பதான் புரியும். இதை வந்து ஒரு நெருப்பு பெரிய கோலத்துக்கு மேல ஒரு மனுஷனோட உயிரை வாங்குற ஒரு நிலைமையை வச்சுட்டு அந்த இடத்துல இந்த பாட்டை பாடுறதுக்கு வந்து யாராலுங்க முடியுமாங்க? மனசு வந்து நிலை இல்லாம தள்ளாடி இருக்கிற நேரத்துல இது மாதிரி ஒரு பாட்டை நீங்க சாதாரணமா நம்மளையெல்லாம் எழுதுனா முடியாது. நல்ல அறிவு கவித்திறன் படைத்த பெரிய அறிவாளிகளை எழுத சொன்னா கூட இது மாதிரி அமைச்சு எழுதணும்னா அவங்களுக்கு ஒரு வாரமாவது ஆகும். இது மாதிரி அமைகிற மாதிரி எழுதணும். 3 டூ வர மாதிரி எழுதுனா 2 டூ வர மாதிரி எழுதுனாலேயே முடியாது. ஒரு டூ தான். டூன்றது ரொம்ப கஷ்டம். டூன்ற அந்த எழுத்து வந்து நிறைய யூஸ் பண்ணவே முடியாது கவிகள்ல. ஒரு இடத்துல ஒண்ணுதான் வரும், ஒண்ணுக்கு மேல வரும். 2 டூ வர மாதிரி எழுதுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். இவன் ரெண்டே எழுதுறது ரொம்ப கஷ்டம். நம்ம 3 டூ வர சொல்ல மாதிரி இவர்கிட்ட சொல்லுவோம். 3 டூ வர மாதிரி ஒரு புலவர் என்ன வேணாலும் கேட்கலாம் இல்லையா. ஒரு புலவர் கேட்கறாங்க 3 டூ வர மாதிரி ஒரு பாட்டை பாடுன்னு. இவர் 3 என்ன 5 டூ வர மாதிரி பாடுறேன்னு பாடினாராம். வித்தார கவின்னு இந்த மாதிரி கவிதையில இந்த மாதிரி வெண்பாவில இந்த மாதிரி ஒரு இது உண்டு. பாத்துங்க எவ்வளவு கஷ்டமானதுன்னு. இதை நீங்க எழுதி பாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டு அதை சேர்த்து பார்த்துட்டு அந்த அந்த இன்பத்தை வந்து உணர்ந்து பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்கும்.
ஆனா இது நான் சொன்னப்படுறாங்கன்னா அதை கட்டாயம் செய்வார். அவருக்கு தெரியும், அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசை. ரொம்ப இதுல வந்து ஒரு அவருக்கு வந்து அந்த அந்த ஈர்ப்பு தன்மை உண்டு. விஜயகுமாரும் பண்ணுவார் இதெல்லாம். தேங்க்யூ தேங்க்யூ.